ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் பேஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்து கூட சாப்பிட ரொம்ப நல்ல சைட் டிஷ் இது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க, நைஸ் பேஸ்ட்டாக. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு இது பொரியட்டும். பொரிஞ்சிட்டு இருக்கிறப்ப இது கூடவே வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் அப்புறமா சேர்த்திக்கோங்க. இதுவும் இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சேர்த்த போகிறது பூண்டு ஒரு 4-5 பல் சேர்த்திக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வரட்டும். இது நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா மசாலா எல்லாம் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனி கொத்தமல்லி தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. அடுத்ததாக நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை இப்போது இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இது பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால் இந்த ஆயில்லையே நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் இதோட பச்சைத்தன்மை போகும். இப்போ பாருங்கள், ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன். இதை தண்ணியிலேருந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கடாயில் சேர்த்திக்கோங்க. இந்த மசாலா கூட சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மசாலா கூட நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பின தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்திக்கோங்க. ரொம்பவும் தண்ணி விட்டுறாதீங்க, ஏன்னா அடுத்தது புளி தண்ணி சேர்த்த போகிறோம். அதனால் பார்த்து தண்ணி இப்போ சேர்த்திக்கோங்க. இது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மூடி வச்சுட்டு ஆயில் நல்லா பிரிஞ்சு 3/4 பதம் அளவுக்கு வெந்து வர அளவுக்கு நம்ம வேக விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. காயும் 3/4 பதம் அளவுக்கு பார்க்குறப்பே தெரியும் நல்லா வெந்திருக்குதுன்னு. இதில் கொஞ்சம் வேகணும். இப்போது புளித்தண்ணி, லெமன் சைஸ் அளவு புளித்தண்ணியை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இன்னும் 4 நிமிஷம் நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வேக விடலாம். காயும் அந்த புளிப்பு தண்ணியும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் நல்லா திக்னஸாக நல்லா வந்திருக்குது. சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்குழம்பு நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இலை கட் பண்ணது சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் இப்போ எடுத்து கீழே வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பவுலில் இப்போ இதை சர்வ் பண்ணலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி சாதத்துக்கூடையும் சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.